Hello everyone, நம்ம இந்த வீடியோல மேப் இன்டர்ஃபேஸ் பத்தி பார்ப்போம். மேப் இன்டர்ஃபேஸ்ல எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் ஆகும். ஸோ இட் இஸ் கீ அண்ட் வேல்யூ பேர். இது வந்து ஒரு பேரா தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த கீ வந்து எந்த டைப்ல வேணாலும் இருக்கலாம், இந்த வேல்யூ வந்து எந்த டைப்ல வேணாலும் இருக்கலாம். டேட்டா டைப் பிரச்சனை இல்லை, ஆனா ஃபர்ஸ்ட் கொடுக்கறது கீ, நெக்ஸ்ட் கொடுக்கறது நம்ம வேல்யூ. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டீஜர் கொடுக்குறோம், அதாவது கீ வந்து இன்டீஜர், வேல்யூ வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் 1ஓட நேம் வந்து ஏபிசி, ரோல் நம்பர் 2ஓட நேம் வந்து டிஇஎஃப். இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸா நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது ஹேஷ் மேப்பும் ட்ரீ மேப்பும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹேஷ் மேப் அப்படின்னா அகைன் ஹேஷிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நம்ம சப்போஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆட் பண்ண லைக் டூப்ளிகேட் வேல்யூஸ் இன் த சென்ஸ் ஐதர் கீ வேல்யூ சேமா இருக்கும், இல்லை வேல்யூ சேமா இருக்கும். இப்போ நான் அகைன் 1 அப்படின்னு கீ கொடுத்துட்டு வேல்யூ வந்து வேற FGH அப்படின்னா வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னா இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா அது வந்து டூப்ளிகேட் வேல்யூ. ஆனால் ஹேஷ் மேப்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் வராது. ஸோ என்ன ஆகும், இந்த 1 ஆல்ரெடி இருக்கு, ஸோ அது மேட்ச் ஆயிடுச்சு. அதனால இந்த வேல்யூ ஓவர் ரைட் பண்ணும். ஏபிசிக்கு பதிலாக FGH அப்படின்னு இங்கே ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து ஹேஷ் மேப்ல இருக்கிறது ஒன்று. ட்ரீ மேப்ல பார்த்தோம் அப்படின்னா கீ பேஸ் பண்ணி சார்ட் ஆகும். இஃப் இது வந்து 1 2 3 4 அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆகும். இல்ல நமக்கு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சார்ட் ஆகும். ஸோ ட்ரீ மேப்ல வந்து சார்ட்டிங் நடக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டுக்குமே இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம கோட்ல என்னெல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். மேப் இன்டர்ஃபேஸ்ல நம்ம இங்க கீக்கும் வேல்யூக்கும் இருக்கிற டேட்டா டைப் நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ string யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ string comma integer object equal to new. first HashMap பார்ப்போம். HashMap of இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஆட் பண்ண போறேன். நம்ம ஆட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம், ஆஃபர் பார்த்துட்டோம். இங்க வந்து புட் ஃபங்க்ஷன். ஸோ புட்னு கொடுத்தாலே நமக்கு அதுவே வருது, கீ வேல்யூ பேர்ஸ் வருது. ஸோ கீ வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கறதுனால user1 அப்படின்னு கொடுக்குறேன். வேல்யூ வந்து 1. இந்த மாதிரி நம்ம புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு. கீ வந்து ஆஃப் த டைப் ஸ்ட்ரிங், வேல்யூ வந்து ஆஃப் த டைப் இன்டீஜர். ஸோ அதே மாதிரி ஆர்டர்ல நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கு ரிமூவ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ obj டாட் ரிமூவ் ஆஃப் கீ வேல்யூ. ரிமூவ் ஃபங்க்ஷன்ல வேல்யூ கொடுக்க மாட்டோம், கீ தான் கொடுப்போம், எந்த கீ வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து user5 ரிமூவ் பண்றேன். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து user1 ஈக்குவல் டு 1, அதாவது அது ஒரு பேரா வந்து அசைன் ஆயிருக்கு. user2 ஈக்குவல் டு 2, 5 ஈக்குவல் டு 5, 3 ஈக்குவல் டு 3, 4 ஈக்குவல் டு 4. இங்க வந்து பர்டிகுலர் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ இங்க வந்து இன்சர்ஷன் ஆர்டர்ல இன்சர்ட் ஆகல. அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்றப்ப user5 ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஓவர் ரைட் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். user4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது, ஏன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் எடுத்துக்காது. ஸோ நான் இங்க கீ அப்படியே கொடுக்குறேன், வேல்யூ வந்து வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்னு பார்ப்போம். இங்க வந்து 4ஓட வேல்யூ 4 இருந்துச்சு, user4ஓட வேல்யூ. ஆனா user4ஓட வேல்யூ வந்து இப்போ 66 ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஓவர் ரைட், சப்போஸ் நம்ம நிறைய வேல்யூஸ் ஆட் பண்றோம், யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா நமக்கு சில டைம் நம்ம மிஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் டாட் புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா user4 அப்படிங்கிற கீ வந்து ஆல்ரெடி இல்லைன்னா மட்டும்தான் இது இன்சர்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா இன்சர்ட் ஆகாது. இதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கூட இருக்கு, கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். நம்ம வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல புட் இஃப் ஆப்சென்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ். இப்போ இன்சர்ட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ ஆகல, ஏன்னா user4 ஆல்ரெடி இருக்கு, அதனால ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கீ வந்து மாத்தி கொடுக்க போறேன். ஸோ user66 வந்து ஆல்ரெடி இல்லை, இட் இஸ் ஆப்சென்ட், அதனால புதுசா இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இஸ் எம்டி ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா HashMap வந்து எம்டியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்போ ஆல்ரெடி எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதனால எம்டியா இல்லை. இப்போ நான் இங்க வந்து ஆப்ஜெக்ட் டாட் கிளியர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்.
அப்படி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்போ ட்ரூ வருது. ஏன்னா கிளியர் பண்ணால் நமக்கு வந்து ஹேஷ் மேப் எம்டி ஆகிடும். அதனால எந்த எலிமெண்ட்ஸுமே இருக்காது. ஸோ இட் வில் பி ட்ரூ. இப்போ இங்கே ஹேஷ் மேப்புக்கு பதிலாக ட்ரீ மேப் கொடுக்குறேன். ட்ரீ மேப் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே ஆர்டர் என்னன்னா 1 2 5 3 4 அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல இருக்கு. இப்போ நான் ட்ரீ மேப் கொடுத்தா 1 2 3 4 5 ஆர்டர் அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்திருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இன் த சென்ஸ் யூசர் 1 யூசர் 2, அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல இங்க ஸ்ட்ரிங் கொடுக்கறதுனால ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரும். ஸ்ட்ரிங் சேமா இருக்குது, லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் செக் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து மேப் இன்டர்ஃபேஸ். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.